த மாஸ் சீன் தட் I've ever written was இது வரைக்கும் பண்ண படங்கள்ல மாநகரம்ல ஸ்ரீ வந்து சார்லி சாருக்காக அடி வாங்குறது தான். ஏன்னா we had a conversation that night because ஸ்ரீ and me are very close friends. He is also a writer by himself. He has that clarity. கொஸ்டின் கேட்பான் கரெக்டாக இதுவா இல்லைன்னு. வாடா போடான்னு பேசிப்போம், கெட்ட வார்த்தையில் பேசிப்போம். பட் ஆனால் when it comes to on screen நான் சார் தான் கூப்பிடுவோம், அவன் என்ன சார் தான் கூப்பிடுவான். கட் சொன்னதுக்கப்புறம் தான் மாற்றி மாற்றி பேசுவோம். அவன் திருப்பி என்கிட்ட கேட்டது என்னென்னா, மச்சான் படம் ஃபுல்லாக அடி வாங்கிட்டு இருக்கேன்டா, இந்த இடத்துல நான் அவரை காப்பாற்ற வரேன்னு அடிக்கலன்னு. நான் வந்துட்டு சொன்ன ஒரே ஒரு பதில் இதுதான். டே, ஒருத்தனை திருப்பி அடிக்கிறத தாண்டி இன்னொருத்தனுக்காக அடி வாங்குறத விட மிகப்பெரிய வீரம் எதுவுமே கிடையாதுடா, நீ போய் ஒத்துக்கணும். அதனால் இவன் என்ன பண்ணுவான்னா, போய் ஆமாம் நான் வேவ் பார்க்க தான் வந்தேன், அவனை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அடி வாங்க ஒருத்தன் தயாராகும். அதை விட வீரம் எதுவுமே கிடையாது. அதுதான் மிகப்பெரிய மாசின் நான் எழுதுனது. பட் என்னென்னா, அது நீங்கள் யாரை வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்கன்னு இருக்கு. அதை நான் வந்து பெரிய ஹீரோஸ் வச்சு பண்ணவே முடியாது. பட் ஐ கேன் டூ இட் வித் ஸ்ரீ. ஐ கான்ட் ஈவன் டூ வித் சந்தீப். ஏன்னா அந்த படத்தில் அவன் முன்னாடி அவன் ஃபெரோஷியஸாக இருந்ததெல்லாம் காமிச்சிருப்பான். திஸ் இஸ் வாட் தட் எக்ஸைட்ஸ் மீ இன் ரைட்டிங். இது மாஸ்ன்னு சொல்கிறது என்ன சார்? நம்ம நேரில் பார்த்து பண்ண முடியாத விஷயங்களை ஆன்ஸ்க்ரீனில் யாராவது பண்ணால் கை தட்டுறோம். லார்ஜர் தென் லைஃப்பில் ஒருத்தர் ப்ளே பண்ணி நம்மளெல்லாம் காப்பாற்ற ஒருத்தர் வந்துட மாட்டாரான்னு நினைக்கும் போது அவர் வந்து காப்பாற்றும் போது கை தட்டுறோம். விச் இஸ் நெவர் கோனா ஹேப்பன் இன் அர் ரியல் லைஃப். அவ்வளோதான். அந்த மிரட்சி தான் சினிமாவே. அதை எவ்வளோ தூரம் ரொம்ப மசாலாவாக்காமல் ஓவர் த போர்டு ஆக்காமல் நீங்கள் சொன்ன மாதிரி சட்டிலாக அளவாக வச்சுட்டா ஐ ஹாவ் தட் ஹை, அதுதான் அதோட ஐடியா.